குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். அண்ட் மை பேபி ஆல்சோ. ஏன்னா அவள் என்னை படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா, அதாவது தொந்தரவே பண்ணாமல் இருந்தா. அம்மா அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் யூபிஎஸ்சி படித்தேன் ஒரு 3 இயர்ஸ். ஸோ எல்லா ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஐபிபிஎஸ் பிஓ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ வர போனேன் 2019. அப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு அடுத்து மேரேஜ் ஆச்சு, பேபி அப்படின்னு இருக்கும்போது படிக்க முடியல. தென் அப்புறம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் மறுபடியும் நீ இன்ஸ்டியூட்டுக்கு போ அப்படின்னு அவங்க தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாத்தையும். ஸோ மறுபடியும் 2022 மேலே நான் வந்து மறுபடியும் ஒரு 1 இயர் ஓரளவுக்கு படித்தேன். நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தேங்க்யூ. அத்தை அவங்க ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் சமாளித்து எனக்கும் டைம் வாங்கி கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தேங்க்யூ அத்தை. ஹஸ்பண்டுக்கும் தேங்க்யூ. அவங்க எனக்காக வீட்டில் நிறையா பேசினது. அண்டு எல்லாத்துக்கும் மேலே அப்பா டெய்லி காலையில் 5 மணிக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நான் தனியாக போனதே கிடையாது. அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த எக்ஸாம் வெளியே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் நானும் பாப்பாவும் இங்கே தூத்துக்குடியில் தான் இருந்தோம் அம்மா கூட. அம்மா 24/7 பாப்பாவை பார்த்துப்பாங்க. எனக்கு டெஸ்ட் போடுற டைம் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த டைமில் பாப்பாவை என்கிட்ட விடவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பாங்க. பாப்பா 2 மந்த்ஸில் இருக்கும் போதுலேருந்தே அம்மா கிட்ட தான் இருக்கா. ஸோ என்ன அம்மா நினச்சதை விட எங்கள் அம்மாவை தான் அம்மா நினச்சிட்ருக்கா இன்னும். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகளும் பேங்கில் தான் வேலை பார்க்குறாங்க. 3 பேருமே நல்லா முயற்சி எடுத்து சிறப்பாக படித்தாங்க. 2 பேருக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இது மூலமாக தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சிது. முயற்சியுடையார் நிகழ்ச்சியடையார். அனைவருக்கும் நன்றி. ஃபியூச்சர் அச்சீவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்போவுமே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைங்க. அதுவே உங்களுக்கு கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.